அவள் தானே எங்கள் புன்னகை. அனிதம்மா, உன்னே ஒன்று சொல்கிறேன். என்ன, இதை எப்போதுமே காதில் வாங்கிக்கணும். என்ன, நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது, எதுவுமே. அதனால இருக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சந்தோஷமா வாழணும். அப்ப இன்னைக்கு இருப்பேன், இல்லை நாளைக்கு கூட போயிடுவேன். என்ன, இது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ஆனா நான் வாழ்ந்து முடிச்சவன், நீ இனிதான் வாழ போற. ஸோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ செய்யணும். ஓகே? ஆமாப்பா, இது நம்மளோட வாழ்க்கை, நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். ஆரம்பத்துல பிடிக்காதது மாதிரி தப்பா இருந்துச்சு. ஆனா போக போக என்னையே அறியாம பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பிடிச்சி என்னப்பா பிரயோஜனம்? அது எனக்கு நிலையானதா இல்லப்பா. ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். நான் என்னப்பா பண்றது? இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. 1 இயர் அக்ரிமெண்ட்டும் டிவோர்ஸ் பத்திரமும் இது ரெண்டுலேயுமே சைன் பண்ணணும். 1 இயர் அக்ரிமெண்ட் முடிஞ்சதும் நீங்கள் தாராளமாக இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடலாம். ஆனால் இந்த 1 இயர் அக்ரிமெண்ட்டில் எனக்கு எந்த விதத்துலையும் பொண்டாட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நானும் உங்களுக்கு புருஷனாக இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அக்ரிமெண்ட் படி தான். அனிதா, வாட் ஹேப்பன்ட்? ஒன்றும் இல்லைங்க. நான் ரேக்கு ட்ரெஸ்ஸிங் டேப்பில் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேனா, அப்போது டிவோர்ஸ் நோட்டீஸ் கீழே விழுந்துச்சு. அதான் உள்ளே எடுத்து. வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லைங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் அதை எடுத்து வைக்கலான்னு போகும்போது நீங்கள் வந்துட்டீங்க. வேற ஒன்றும் இல்லை. எனக்கு கல்யாண வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு தாட்டுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்படியும் ஒருத்தரால் ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியும்னு தெரியும் போது, இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருந்தும் அதை அனுபவிக்க என் விதியில எழுதலை. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கையில தேவதை கிடைப்பாங்க. முதல்ல கிடைச்ச தேவதையவே துரதிருஷ்டவாளியா நான் இழந்துட்டேன். அடுத்த நீ கிடைச்சிருக்க, உன்னே இழக்க போறேன். ஆக மொத்தத்துல நான் ஒரு துரதிருஷ்டசாலி. இந்த நிமிஷம் இந்த டிவோர்ஸ் நோட்டீஸை கிழிச்சு போடணும்னு தோணுது. ஆனா முடியல. என் மனசுல மட்டும் ஆசை இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க மனசுலயும் அதே ஆசை இருக்கணும்ல. ஒரு மனசு விரும்பி ஒரு மனசு சேர்றது, அதுக்கு பேரு காதல் இல்லைங்க. இரு மனமும் இணைஞ்சு வாழ்றதுக்கு பேரு தான் காதல். பரவாயில்ல, உங்க வாழ்க்கையில நான் இல்லைன்னு நினைச்சுக்க. தூங்கலையா? இல்லைங்க, மழை வருதுல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குங்க. இவ்வளவு நேரம் முடிச்சிருந்தா எப்படி காலையில எந்திருப்பீங்க? அதை எடுத்து உள்ள வச்சுட்டு பேசாம படுத்து தூங்குமா. நான் ஒன்று கேட்கவா? உங்களுக்கு காதல்னா ரொம்ப பிடிக்குமா? சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் தூங்கட்டுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. சரி, ஓகே, சொல்ல வேணாம். குட் நைட், போய் தூங்குங்க. என்ன மன்னிச்சிருமா அனிதா, இதுக்கான பதில் என்கிட்ட இப்போ இல்லை. அது எல்லாத்தையும் நான் கடந்து வந்துட்டேன். இதுக்கு மேலே இந்த பதிலை நான் கொடுத்தா அது நல்லா இருக்க. கடைசி வரைக்குமே என் வாழ்க்கையில என் காதல் சொல்லாத காதலாவே இருந்துட்டு போட்டு பேசாம நான் அந்த பூமியே இருந்திருக்கலாம்ல. பரவாயில்ல, ஒரு வருஷம் தானே, ஒரு வருஷம் இவர் கூட இந்த ரூம்ல இருந்த பாக்கியுமே போதும். வேற எதுவும் வேணாம். அடுத்த ஜென்மத்திலேயாவது முதல்ல பிறந்து உங்களை நான் காதலிச்சிடுறேன்.
எஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம். சார் குட் மார்னிங். ஓகே மார்னிங். நேற்று ஆஃபீஸ்க்கு புது மேனேஜர் போட்டதுனால நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு 4-5 பேரை எடுக்கிறதா சொல்லியிருந்தோம்ல, அதாவது ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ், எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேருக்கு இப்போ இன்டர்வியூ எடுக்கணும்? சார் ஒரு 5 பேர் இன்டர்வியூ கேட்டு வந்தாங்க. பட் வந்து மேடம் 3 பேர் தான் எடுக்க சொன்னாங்க. ஏன்னா 5 பேரை முழுசாக எடுத்துட்டா மீதி இருக்க 2 பேர்த்துக்கு கரெக்டான வேலையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி 3 பேரை மட்டும் எடுத்துக்க சொன்னாங்க. அவ சொன்னாங்களா? சாரி, அவங்க சொன்னாங்களா? ஆமாம் சார், நேற்றே மேடம் சொல்லிட்டு தான் போனாங்க. அதான் சார், வேற ஒன்றும் இல்லை. ஒரு 3 பேர் மட்டும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஹெச்ஆர் வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ எடுத்துடலாம் சார். ஹெச்ஆர் எனக்கு லீவ் ஆச்சு, ஒரு 1 வீக் மெடிக்கல் லீவ் என்கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ என்கிட்ட வர சொல்லுங்க, நானே இன்டர்வியூ பண்ணுறேன். ஓகே சார். அப்புறம் ஆஃபீஸோட மேனேஜர் என்ன வரலையா? அப்போதே வந்துட்டாங்க சார். நீங்கள் தானே சார் கூட்டிகிட்டு வந்தீங்க? ஓ ஆமாம்ல, சாரி. இருந்தாலும் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டா ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. எம்டிக்கு போய் ஜம்முன்னு மேனேஜர் சீட்டில் உட்காந்துட்டாப்பில் மட்டும் வர சொல்லுங்க, எம்டி கூப்பிட்டாரு. ஓகே சார். இவளெல்லாம் இப்பவே என் கண்ட்ரோல் கொண்டு வரணும், இல்லனா அவ்வளவுதான். உடனே இருப்பேன்னு சொன்னா, இருந்தாலும் நம்ப கூட. ஏன்னா இவ ஒரு கொடிவை பிசாசு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வாங்க. வாங்க மேனேஜர், உள்ள வாங்க. சந்தியானே கூப்பிடு. என்ன அந்த வாங்க மேனேஜர் போங்க மேனேஜர் இதெல்லாம் என்கிட்ட வேணாம். ஓகே? என்னடி? டே பொறுக்கி, வீட்டில் மட்டும்தான் உனக்கு பொண்டாட்டி, ஆஃபீஸில் இல்லை. ஓகே? காலையில் என் கூட தானே வந்த, இல்லை கோமா ஸ்டேஜுக்கு எதுவும் போயிட்டே என்ன? ஏய் என்ன? பின்னடா, என் கூட தானே வந்த காலையில, 2 பேரும் ஒண்ணா தானே வந்தோம். அப்புறம் என்ன, என்னமோ நீ என்னை பார்க்காத மாதிரியும் இப்போதான் என்ன ஆஃபீஸ்க்குள்ள நீ வந்த மாதிரியும் சீனிவாசன்ட்ட போய் அவளை வர சொல்லுங்க, வந்து எனக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு போக சொல்லுங்க அப்படின்னா ஏன் எம்டினா வந்து குட் மார்னிங் சொல்லணுமா? ஏன் எம்டிக்கு குட் மார்னிங் சொன்னா? சொல்ல முடியாது. என்ன பண்ணுவ? அங்க பாரு, நீ எனக்கு புருஷனே இல்லை, நான் உனக்கு பொண்டாட்டி இல்லை. அப்புறம் எதுக்கு அப்புறம் எதுக்குன்ற இந்த அதிகாரமா அதட்டி கூப்பிடுறது, மிரட்டி கூப்பிடுறது, இதெல்லாம் சந்தியா கிட்ட வேணாம். ஓகே? காதல் ஒளிக. இம்சடி, சரியான இம்சடி நீ. நீ மட்டும் என்னவா? ஏய் நான் எம்டி, வாங்க போங்க மரியாதை கொடுத்து பேசு. ஓ அப்படிங்க எம்டி சார். ஐயோ சாரிங்க எம்டி சார், மன்னிச்சிடுங்க. ஏய் என்னடி, எனக்கு கூட நக்கலா தெரியுதா? இல்ல விக்கலா தெரியுது. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்க, அப்படித்தானே? நான் என்ன முடிவும் வச்சுக்கலப்பா. மண்டை சூடாகுதுடி. ஆனா ஆகட்டும். டே முண்டா, உனக்கு யார் குட் மார்னிங் சொல்ல வந்தா? தள்ளிப்ப. அங்க ஒரு ஃபைல் வச்சுட்டு போனேன், அந்த ஃபைல் எடுக்க தான் வந்தேன். ஓஹோ, அந்த ஃபைல் நான் செக் பண்ண வேண்டியது, நீ எதுக்கு எடுக்கற? நான் மேனேஜர், என்ன நீ கேள்வி கேட்க கூடாது. சோ நான் அப்படித்தான் எடுப்பேன். உன்னால முடிஞ்சதப்ப தள்ளுறா. ஏய் கண்ண கண்ண உருட்டி உருட்டி என்ன மறக்குன நான் என்ன சிறுபிள்ளையா பேசி 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 வார்த்தையால என்ன தாக்குற. ஏய் என்ன பண்ற? விடு கையா. ஃபைல் எடுக்க கூடாது. டேய் ஏதேதோ பண்ணு சொல்லி என்ன கொஞ்சம் மிரட்ட பாக்கு, ஏதேதோ சொல்லி சொல்லி மனச நீ எடுக்க பாக்கு. டேய் இப்ப கையை எடுக்க போறியா இல்லையா? எனக்கு அந்த ஃபைல் வேணும். முதல்ல இந்த கண்ணுக்கு பத்திய கண்ணு அதை என்கிட்ட காட்டாத. அப்படியே அப்படியே எனக்கு சுருன்னு ஏதுடி. என்ன சார் ஏறுது? டேய் என்ன பண்ற? கையடா. டேய் கையடா. கை எடுக்கணுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஒரு படம் ஓட்டினியே, அதுக்கு பேர் என்னமா? கண்ணை காட்டாதுன்னு சொல்றேன்ல, ஒப்பதுக்கு நீ கண்ணை காமிச்சிட்டு இருக்க. டேய் நான் என்ன பண்ணலடா. டேய் என்ன விடு, இல்லனா அவ்வளவுதான் கத்தி எல்லாத்தையும் கூப்பிடுவேன். கூப்பிடு, யார் வேணான்னு சொன்னா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? கண்ணை காமிச்சு ஆளு மயக்க பாக்குறீங்களா? ஆமா இவர் பெரிய மன்மதன், அப்படியே கண்ணு காட்டி வர நாங்க மயக்குறோம். மூஞ்ச பாரு. ஏய் நான் மன்மதன் தான், என்ன அதனாலதான் கண்ணை காமிச்சு காமிச்சு அப்படியே ஆள மயக்கிறேன். இல்ல கண்ணை காமிக்க போகலாம், நான் மயங்கிற ஆள் இல்ல. ஓகே சரி ஓகே, இப்போ முடிவு என்ன? நிஜமானுமே ஃபைல் எடுத்துதான் மேடம் நீங்க வந்தீங்க. ஆக்சுவலா அது நான் பார்க்க வேண்டிய ஃபைல், உனக்கு எதுக்கு அந்த ஃபைல்? எப்படியும் என்கிட்ட பம்பெடுத்து சண்டை போட்டு சீன் போட தான் வந்திருப்பேன், அப்படித்தானே? மூஞ்ச பேத்துறேன். என்னடா? இல்ல என்னங்கற? இப்போ விட போறியா இல்ல எப்படி இருக்கு? நான் விடுறேன், ஆனா ஒண்ணு என்ன, இனிமே காலையில ஆபீஸ்க்கு வந்ததும் எனக்கு குட் மார்னிங் சொல்லணும், புரியுதா? குட் மார்னிங் சொல்லாம நீ ஒர்க்கவே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே?
புதுசா எந்த கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட ஃபைல கொடுத்தாலும் முதல்ல என்கிட்ட தான் வந்து கொடுக்குறேன். ஒரு மேனேஜரோட டியூட்டி இதுதான். சும்மா உட்காந்து ஏசியில காத்து வாங்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போறது இல்ல. அம்மாடா கேட்ட சம்பளம் நாங்க கேட்டமா? நான் கேட்ட சம்பளம் உங்ககிட்ட வாய் வாய் இருக்கு பத்தியா வாய். அம்மாடா எனக்கு வாய் இருக்கும். என்ன பண்ணுவ நீ? வேணாண்டி, என்ன சூடாக்காத என்ன, அப்புறம் அப்புறம் விளைவுகள் வேற மாதிரி ஆயிரும் என்ன. என்னடா என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, அன்னைக்கு ஹோட்டல்ல உனக்கு எனக்கும் எதுக்கு சண்டை வந்துச்சுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். தேவையில்லாம மறுபடியும் அவளை தான் பாத்துக்கோ. சரி நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஹோட்டல்ல சண்டை போட்டது இருக்கட்டும். சரி என்னால மூச்சு விட முடியல, அதுக்காக வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுத்தியா என்ன? ஆமா, வேற என்ன பண்றது? நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிலடி, அப்புறம் நீ இப்போ வேதனை முருக மட்டும் சண்டைக்கு வர. நான் கேட்டதுக்கு பதில். ஆமா, நான் மட்டும் அன்னைக்கு என்னோட மூச்சை உனக்கு கொடுக்கலன்னா நீலாம் அன்னைக்கே மேல போயிருக்க தெரியுமா? உன்னை நான் என்ன சொன்னேன்? என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ என்னை இறுக்கி கட்டி பிடிச்சது மட்டும் இல்லாம அன்னைக்கு வாயோட வாய் வச்சு ஐயோ முருகா, நான் பண்றது தப்புதான் சாமி, விட்டு தொலை. யார்கிட்ட பிடிச்சிருக்கா? எடுத்துட்டு போடி. ஒருவேளை நான் வந்து உனக்கு குட் மார்னிங் சொல்லலைனா நீ என்ன பண்ணுவ? ஐயோ ஐயோ ஐயோ, நீ குட் மார்னிங் சொல்ல வேணாம் போ. அந்த பையன் இருக்கட்டும். ஆபீஸ் சொல்லிங்க. டாலே குதிக்கின்றதே. குட் மார்னிங் எம்டி சார், வரட்டா? குட் மார்னிங் எம்டி சார், வரட்டா? என்னதி காலை என்னதி காலை உன்முகம் பார்த்து தினம் எழ வேண்டும். நான் எடுக்கவே மாட்டேன். நான் எதுக்கு எடுக்கணும்? அந்த திட்டு திட்டினார்ல, நான் எதுக்கு பேசணும்? நான் பேச மாட்டேன். ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். டேய் குட்டிமா, வாணி என்ன? நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், என்ன பண்ணிட்டு இருக்க? போன் அடிச்சிட்டு இருக்க, நீ பாட்டுல உட்காந்துருக்க. ஒன்றும் இல்லை, அதை அடிச்சுட்டு போகுது. ஏதோ கம்பெனி ஃபோன். பாரு, கோவம் இருக்கலாம், அதுக்காக இந்த அளவுக்கு உச்சத்துக்கு இருக்க கூடாது. நீ கன்சீவா இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா வை. அப்படி இப்படின்னா எதையுமே காது கொடுத்து கேட்கறதே இல்ல, அப்படித்தானே? இங்க பாரு குட்டிமா, அடம் பிடிக்கிறதுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன சில்லி காரணத்துக்குலாம் அடம் பிடிக்க கூடாது. என்ன பண்ணணுங்கற? அப்ப நான் பேசுறது தப்பா? ஏய், அவர்தான் ஏதோ பிசினஸ் பண்ணணும்னு சொல்றாரு. சரி, முத ஸ்டார்ட் பண்ணும்போது உன் பேர்லயும் மாப்பிள்ளை பேர்லயும் இருக்கட்டும் சொல்லி தானே அவர் சொன்னாரு. இது பெரிய விஷயம் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க. இது ரொம்ப ரொம்ப சைல்டுஹுட்டா இருக்கு. என்ன, அவர்கிட்ட போன் பண்ணி பேசு. எவ்வளவு டைம் கால் பண்ணாரு தெரியுமா? சரி மாப்பிள்ள, நான் கொண்டு போய் போன் கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் வந்து போனை கொடுக்குற மாதிரி இருக்க கூடாது. நீ போன் பண்ணி பேசு. சரி, நான் பேசுறேன். இப்பவே கால் பண்ணு. நான் தான் பேசுறேன்னு சொன்னேனே. எதிர்த்து எதிர்த்து பேசாத ஹரி, அப்புறம் கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னு தெரியாது. போன் பண்ணி பேசு. ரொம்பதான். கோவமா? இல்லையே, எனக்கு என்ன கோவம்? எனக்கு எந்த கோவமும் இல்லை. ஃபோன் பண்ணீங்க, ஃபோனு திரும்ப பண்ணிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. முகத்தை காட்டி பேசுடி. சொல்லுங்க. எதுக்கு இப்படி பேசுற? போன சரி, நீ பேசு. அண்ணன் வெளி மச்சான் இருங்க, நீங்களும் தான் இருக்கணும், இருங்க. இங்க பாரு ஹரிமா, நான் சொல்றது கேளு, புரியுதா? என் அம்மா அப்பாக்கு நான் நிறைய செஞ்சுட்டேன். ஓகே, நீ உன் மருமகளா இருந்து நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ, என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ, அது ஒரு லாஜிக்கான விஷயம் தான். அதை நான் தப்பு சொல்லல. அதுக்காக உனக்கு எனக்குமான சில பர்சனல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதா இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் ஸ்டார்ட் பண்றது. சோ இதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. ஏன் உன் பேரு என் பேரு இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? நான் சொன்னா கேளு, சரியா? நான் பேசுறது தப்பு தான், ரொம்ப சாரி. இனிமே அப்படி பேச மாட்டேன். எனக்கே தெரியும் நான் ரொம்ப கோவத்துல பேசிட்டேன். மெசேஜ்லயே நிறைய திட்டேன். என் மேல பயங்கரமான கோவத்துல இருப்பேன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் டி, எனக்காக கொஞ்சம் இறங்கி வாயேன். மாப்ள, அவளுக்கு கோவமே பட தெரியாது, ஆனா இப்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. பாரு குட்டிமா, பேசுறியா என்ன? நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறேன்னா
எனக்கு நெருக்கமானவங்க கிட்ட கண்டிப்பா அதை நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? அந்த மாதிரி தான் இந்த ஆஃபீஸ். இப்போ அங்க இடமெல்லாம் பார்த்து வச்சுட்டேன். ஓகேவா? இன்னும் அதுக்கு அமௌண்ட் நான் பே பண்ணல. அதுக்கு தான் மச்சான் பக்கத்துல தானே இருக்கீங்க. ஆமா மாப்ள சொல். ஒன்னும் இல்லை மச்சான், நான் அங்க இடம் பார்த்து வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்களும் ஹரியும் போய் அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அங்க நம்ம ஆஃபீஸ் கட்டிடலாம். அதுக்கு தான் இன்னைக்கு முடியாதே, நாளைக்கு வேணா போயிட்டு வரோம். ஓகே மச்சான். சரி ஓகே, நீங்க 2 பேர் பேசுங்க, மீதிய ஹரி அப்புறமா சொல்லுவா. ஓகே நான் வரேன். ஓகே மச்சான். புச்சிமா, ம் ரொம்ப திட்டேனா? கோவமா? பேச மாட்டியா? இல்லை எனக்கு என்ன கோவம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. வேணும்னு எதுவும் சொல்லடி புச்சிமா. அதாவது நமக்காகவும் தனிப்பட்ட விஷயங்கள் சிலது இருக்கு. இப்போ இங்க இருந்து நான் பாக்குற ஒர்க், இந்த காசை அங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேர்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆபீஸ் வச்சு அந்த மாதிரி கொண்டு போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்பா அம்மாவை பாக்குறது தான், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லல. என்ன, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அக்காவும் இருக்கா. என்ன, எனக்கு அதை பத்திலாம் எதுவும் இல்லை. அவங்களுக்கு அப்புறம் என்ன பார்த்துக்க போறது நீதான். எனக்கு நீயும் உனக்கு நானுமா இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஒண்ணு பண்றதுல தப்புலன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கோவப்படக்கூடாது. அக்செப்ட் பண்ணுவியா? நானும் சாரி, நானும் ரொம்ப கோவப்பட்டிருக்க கூடாது. நீங்கள் நமக்காக தானே யோசிச்சிங்க. சாரி. சரி ஓகே, நாளைக்கு போய் நானும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. சரி, ஃபோன் எடுக்காமல் இருந்ததுக்கு சாரி புச்சிம்மா. ஐ லவ் யூ. லவ் யூ டூ. வாவென்று சொல்லும் முன்னே வருகின்ற ஞாபகம். கண்ணே உன் சொல்லில் கண்டேன் அறியாத தாய்முகம். மேடம் சிரிக்காதீங்க மேடம். மூஞ்ச பேத்துற வேண்டி உன்ன. ஏண்டி இந்த வேஷத்தை நீ போடுன்னு சொன்னா என்ன போட வச்சுட்டு இல்ல? ஐயோ, ஏன்டி இப்படி பண்ற? இந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு என்னை வச்சு சரியில்லை. டேய், நான் போனா கண்டிப்பா சரண் கண்டுபிடிச்சிருவான். என்னால வேஷம் போட முடியாது. ஓகேவா? அதனால உனக்கு தான் செட் ஆகும். ப்ளீஸ் என் புச்சினால. டேய் டேய், எனக்கு ஆசை வருதுடா. என்ன என்னங்கடா? சார், மேடம் சொல்றது உண்மைதான் சார். அம்மா நீ கொஞ்சம் வாய மூடுமா. நானே ஏதோ 1-2 காமெடி பண்ணிட்டு இருந்தேன், மொத்தமே இந்த காமெடி பீஸ் ஆக்கி விட்டு உனக்கு சொல்லி தரதுக்குள்ளயும் அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ளயும் என் அண்ணன் என்னை கல்யாணம் பண்ணாலும் பண்ணிடுவான். அப்படிலாம் விட்டு கொடுத்துட மாட்டேன்டா. நீ எந்த ஓகே? சரி ஓகே, உள்ள போ. வேணாண்டி, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்குடி. வெக்கம்ல படக்கூடாது. ஓகே, நீ செல்லல. போ போ. சரணே சந்தியாவே சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவோ பண்ணிட்டோம், அதுல இதுவும் ஒண்ணு இல்ல. போடி தங்கம். அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. சரி, அங்க போய் இப்படி பேசிடாத, சரண் கண்டுபிடிச்சிருவான். இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி. ஓகே. ஹே அம்ஷம். மகேஷ் சிரிப்பா. என்ன ஹே அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போணும். சரியா? உள்ள போயிட்டு அவளை ஹக் பண்ணும்போது அப்படியே ஓடியேஸ் வேறனே சரி போடணும். அதுக்கு தான் உனக்கு உயரமான ஹீல்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே, லைட்டா அப்படியே சறுக்கணும். ஓகே, அப்படியே அவன் உன்னை பார்க்க நீ அவனை பார்க்க அட்மின் ஒரு பாட்டு போடுவாங்க. சந்தியாங்க வருவா. மொத்தமா முடிச்சு விட போறதானே? வந்து தொலை ஏமா, வந்து தொலை. என்ன பண்றேன்னு கரெக்டா பாரு. நாளையில இருந்து நீ அதை கரெக்டா செய்யணும். என்ன? ஓகே சார், பேமெண்ட்ல கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல? ஏமா, பேமெண்ட் எல்லாம் என் புருஷன் கரெக்டா கொடுத்துருவான். என்ன, நீ என் புருஷனுக்கு கோஆபரேட். ஐயோ, இல்ல அப்படி இல்ல. மிருதுலா என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. மூஞ்ச பேத்துறேன், அது மட்டும் உனக்கு காதுல விழுகுன்னு எனக்கு தெரியும். என்ன, அவன் என்ன பண்றானோ அதை பார்த்து நீ கோஆபரேட் பண்ணு. ஓகே, சரி நம்ம ஒளிஞ்சு நின்று பார்க்கலாம். அப்புறம் உன் பேர் என்ன சொன்ன? ஷக்கிலா. ஷக்கிலா. அங்க போய் மிருதுலா மூஞ்ச பேத்துறேன். ஷக்கிலா சொல்லு. ஷக்கிலாடி, போதுமா? போற
என்னாச்சு? இன்டர்வியூ ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சார். ஏற்கனவே 2 பேரு மேடம் எடுத்துட்டாங்க. நான் ஹெச்ஆர் இருந்து நான் பாத்துக்கிறேன்னு இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. அவங்க மட்டும் உள்ள வர சொல்லவா? அது மட்டும் இல்ல, அவங்க உங்களை தான் பார்த்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியா? என்ன பார்த்தாக்கணுமா? சரி, ஓகே, வர சொல்லுங்க. ஓகே சார். இது என்னடா புதுசா இருக்கு? நம்மளும் எத்தனை வருஷமா அந்த ஆபீஸ்ல எம்டியா இருக்கோம். நம்ம கிட்ட டைரக்டா வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு யாரும் சொன்னது இல்லையே. அப்படி என்ன பண்ணா இருக்கும்? சரி பார்த்தேன். ஐயோ, அவ்வளோ குரல். என்ன நம்ம பொண்டாட்டி சொன்னது சரியா இருக்குது. இவன் இப்படி பாக்குறான். ஐயோ, யாரு யாரு நீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? பரவாயில்ல மேடம், நீங்க சொன்னதை விட உங்களால வேற லெவல்ல நடிக்கிறேன். அவ்வளவு ட்ரைனிங் கொடுத்திருப்பேன். எதுக்கு மேடம்? ஏய் லூசு, நீ நடிக்கிற மாதிரி இல்ல. தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஏமா நான் நடிக்கிறதுக்கு அவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தேன்னு சொன்னேன். ஓகே ஓகே ஓகே, பட்டதல போதும். அவன் எப்படி நடிக்கிறான்னு பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு பிசிறு தட்டாம நடிக்கணும். ஓகே ஓகே மேடம். ஈஷான், என்னை பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு மாதிரி வாய ஆண்டு பழக்குதீங்க. இல்ல, இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு யாரும் வந்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம். அதான். ஈஷான், நாங்கெல்லாம் வரக்கூடாதா? அப்படித்தான் வருவோம். நான் எல்லாம் ஆபீஸ்லமே எப்படிதான் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவேன். உங்களை எங்கேயோ நான் பார்த்திருக்கேன். ஐயோ, கண்டுபிடிச்சிருவானோ? தலையில உள்ள விக்கு கீழே விழுந்துச்சுன்னா சோடி முடிஞ்சு. சரி, டக்கு நிறுத்தல சொன்ன மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பட்டேன். அம்சம்னு சொல்லி ஆரம்பிப்போம். என்னைவா நெவோ என்னில இங்க பார்த்ததுக்கவே முடியாது. ஏன்னா நான் அடிக்கடி ஆஸ்திரேலியா போயிட்டு வருவேன். அந்த மாதிரி ஒரு ஆளு. ஓ ஓ, சரி. உங்க பேரு? அதான் உங்க பேரும்? ஷான், அது என் சிரிப்பு. அப்படித்தான் நான் சிரிப்பேன். சிரிப்பா? ஓ, இல்ல, உங்க எங்கேயோ நான் பார்த்து. என்ன சார், வந்ததுல இருந்து பார்த்துருக்கேன் மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்க. மத்த எதுவும் பேச மாட்டீங்களா? சார், நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஹே ஹம்ஷம். ஐயோ சாமி, சரியான சிரிப்பா வருது. இப்படி சொல்லணுமா மேடம்? ஆமா ஆமா. சரி, இவரோட ஒய்ஃப்ங்க அவன் சரியான நேரத்துக்கு வருவா. கொஞ்ச நேரம். ஓ, என்ன ஹீல்ஸ் வலுக்க மாட்டேங்குது. ஐயோ, அசிங்கமா போயிருமே. நம்மளே வலுக்குவோம். ஓ சாரி, நீ காப்பாத்துங்கள். விழுந்துடாதீங்க. ஐயோ, பிஜிஎம் ஒன்றும் சரியில்லையே. இவன் வேற பாக்குற பார்வை சொல்லிட்டேன். நான் உன் தம்பிடா, எனக்கு ரிப்ளக் பண்ணிடாதுடா. டேய் சரண், அந்த ஃபை அடி ஏதாவது பட்டுச்சா? அண்ணா, ஆதிப்பதுக்குள்ள வந்து போயிடுறீங்களே. உங்க ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கா? உங்க அப்பா மாமனே, அப்ப என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சக்காலத்தி. ரைட், அந்நியார் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் வலியுவோம், கொஞ்சம் தூவி விடுவோம், அப்படிதான் நல்லா. ஏய் அம்ஷம், இனி யாரும் நம்மளுக்கு ஒரு பாட்டு போடுதுமே. என்ன பண்றாங்க அந்த அட்மின்? அட்மின் போடுங்க. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி ஒப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. பள்ளிக்கூடம் போகையில பள்ளப்பட்டி போடையில் கொக்குமாக்கு ஆகி போச்சு எனக்கு. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி ஒப்பாட்டியா? டேய் ஆமா ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்க? அவ யாரா? அவளை இப்படி தாங்கி பிடிச்சு நிக்கிற? ஏய், அவங்க கிளையண்ட்டி கீழே விழுக போனாங்க. அதான். ஆமா சார், மட்டும் என்ன பிடிக்கலன்னா எனக்கு நான் போயிடாதவே இருந்துக்க மாட்டேன் தெரியுமா? சக்காலத்தி, எப்படி நீ Dress ஆளை பாரு. டேய் யாரா? இவள கைய எங்க வச்சிருக்க? கையறா. ஏய், கையெடுத்து கீழே விழுந்துருவாங்கடி. மூச்சு பேத்துறேன். இப்போ எடுக்க போறியா இல்லையா? சார், அவங்க யாரு? என் பொண்டாட்டி. எடுக்கல, அவ்வளவுதான். சார், ரொம்ப கோச்சுக்குதாங்க. மெதுவா இருங்க சார், வலிக்காம கொள்ளாம. எங்க அவளுக்கு கை வச்சிருந்த நீ? எங்க வச்சிருந்த? ஏன் அங்கதானே பிடிக்கணும்? ஏன் இப்படி சாந்துக்கு பாத்தீங்க? அவரு பேச்சனால என்னாச்சு? ஹம்சம் பாவம். ஓ, சண்டக்கோடி, அப்படிதான் போடும். நீ கவலைப்படாத டார்லிங். டேய், இது நம்ம லிஸ்ட்ல இல்ல. போடு. தரமா இருக்குல. ஐயோ மேடம், சிரிச்சு வயிறு வலிக்குது மேடம். முதல்ல யாரடி நீ? ஏன் இப்படி சாந்துக்கு பாத்தீங்க? நான் இன்டர்வியூ வந்த இடத்துல என் ஹீல்ஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு. முதல்ல குளிஞ்சு பேசுறது நிறுத்து. என்ன அப்படி பேசுறது? என் புருஷனை மயக்கிருப்ப போல. ஆள் பாரு, அவன் மயக்கினா நீ மயங்கிருவியா? நீ
நான் எங்கடி மயங்கினேன்? நீ மயங்காமல மகுடி கூத்துன பாம்போட்ட அவளை பார்த்து பழக்கம் வச்சிட்டு இருந்த டார்லிங் மூஞ்சில குத்தி வேண்டா. உனக்கு என்னடி போறாம? உனக்கு என்ன போறாமன்னு கேக்குறேன். அவங்க என் ஆபீஸோட கிளைண்ட் கீழே விழுக்க போறாங்க பிடிச்சேன். இதுல உனக்கு எதுக்கு போறாமன்னு கேக்குறேன். என்னதான் புருஷனே இல்லைன்னு சொன்னீல ஒப்புறடி. ஆமா ஆமா புருஷன் இல்லதான் அதுக்காக மூச்சு பேத்துறேன். சரி எனக்கு இங்க வேலை கிடைக்குமா? உங்க ஃபைல் எல்லாம் செக் பண்ணிட்டு நான் வேணா கொடுக்கட்டுமா? இங்க வேலை இல்ல, நான் தான் ஹெச்ஆர். கிளம்பு. என்ன நீங்க வந்தாலும் எனக்கு துவத்து விடுறதே கொதியா இருக்கீங்க. சார் நீங்க கொடுங்க சார் எனக்கு வேலை. ரெஸ்யூம் செக் பண்ணிட்டு ஃபைல் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே சரி நீங்க பாத்துக்கோங்க. பை பை சார். டேக் கேர். அப்புறம் என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்யூ. வரட்டா? ஏன் நீ இன்னைக்கு மாசத்துல கடைசி நாளா என்ன? இப்படி குடும்பம் ஒண்ணு சேர்ந்தா அதுதானே குழந்தனாரே. அதுக்கு மட்டும் கிடையாது, இங்க வேற ஒரு விஷயமும் பேச போறோம். என்ன விஷயம் நீ? அண்ணி நான் சொன்ன மாதிரி காமிச்சு கூடாது இப்பவே சொல்லு. சொல்லிட்டீங்க குழந்தனாரே, நான் பாத்துக்கிறேன். நீ சொல்லுங்க, நீ ரொம்ப ஆர்வமா இருக்கு. டாடி எனக்கு எவ்வளவு ஆசை பாத்தீங்களா? ஏய் ஹிண்ட் வைக்காம என்னன்னு சொல்லாதீரா. சொல்ல போறியா என்ன? எப்பா 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 விட்டா எல்லாரும் என் மேல ஒரே பைய பாஞ்சிரீங்க போல. எல்லாத்துக்கும் இவ்வளவு அவசரம் ஆகாது சொல்லுவாங்கல்ல. அண்ணி நீங்களுமா? அண்ணி சொல்லுங்க அண்ணி. சரி 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 சொல்லுவாங்க. அக்கா சொல்லிருங்க. ஒண்ணும் இல்ல, புதுசா கல்யாணம் நம்ம சரண் சந்தியா நியூ கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஹனிமூன் அனுப்பலான்னு. அண்ணி எனக்கு அதெல்லாம் இல்ல. என்ன நீ பொசுக்குன்னு இப்படியே கொண்டு தூக்கி போடுறீங்க? ஆமா குழந்தைனாரே, உங்களை அனுப்பலாம் நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க தான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே. காதல் வாசம் என் தேகம் பூசும் காலங்கள் பொய்யானதே தீராத காதல் தீயாக மோத தூரங்கள் மடை மாறுமோ. அண்ணி அண்ணன் எப்படி போக மாட்டேன்னு சொன்னாரோ அதே மாதிரி நானும் போக மாட்டேன். அவ கூட என்னால போக முடியாது. ஹனிமூன்ல எவ்வளவு பெரிய சான்ஸ் தெரியுமா? இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க. டேய் என்னடா நீ என்ன பண்ணாலும் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. அறிவில்ல உனக்கெல்லாம். டேய் மகேஷ் வேணாம் அவ்வளவுதான், என்னால போக முடியாது. பாரு அவ்வளவுதான். ஏச்சி வாய் மூடு. முதல்ல பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை முதல்ல கேளு. என்ன ஹனிமூன் எவ்வளவு பெரிய சான்ஸ் தெரியுமா? இதை மிஸ் பண்ற. உனக்கு வேணா நீ போயிட்டு வேண்டாம். அவனுக்கு ஆல்ரெடி போக மாட்டானா? நீ என்னடா தெரியா செய்வாரு. குண்டமா வாய உடைச்சிருவேன். இல்ல நல்ல முடியாதுடா. நீதான் போகணும், வேற வழி இல்ல. ஆமா ஹனிமூன் சொல்லியாச்சு. எங்க சுவிட்சர்லாந்தா இல்ல எப்படி? இன்னும் நீ அப்படியே சாருக்கு இளம திரும்பிக்கிட்டு இருக்கு போல. ஐயே எல்லாம் சண்டை போடுறீங்க. என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. என்னமா திடீர்னு? ஒன்றும் இல்லாத டக்குன்னு தோணுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் அவங்க கிட்ட கேட்டோம். அவங்க 2 பேரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்களால தான் போக முடியல, சரி இவங்களையாவது அனுப்பலாமேன்னு கேட்டேன். அதான் சரண் தான் சொல்ற முடிவுல இருக்கு. என்ன சரண்? அக்கா என்னால முடியாதுக்கா. ஏய் பெரியவங்க பேசும்போது இடையில பேசாது. அதான் பெரியவங்க பேசும்போது இடையில பேச செவனியா வைக்கும். முதல்ல அந்த குண்டமாக்கு வச்சு வெளியே அனுப்பு. குண்டா தடியா. டேய் சின்ன குண்டா, என்ன என் கூட பேசவே மாட்டீங்க? என்னடா ஆச்சு? காதல் பட்டுக்கிடுச்சா? குண்டமா வாய் மூடிட்டு போயிரு. இங்க பாருங்க, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. ஹனிமூன் கண்டிப்பா போய் தான் ஆகணும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே அண்ணி சொன்னா கேளு. இப்ப என்ன போயிட்டு வரதுனால என்ன? அண்ணி எங்க நீ? ஊட்டி தான் கொடுத்தனாரே. வாவ் வண்டர்ஃபுல் பிளேஸ். மூச்ச பேக்க என்ன பாபான்னு வாந்தி எடுக்கிறேன். டேய் என்ன ஏன்டா வாந்தி எடுக்க வைக்கிற? உன் பொண்டாட்டியை நீ வாந்தி எடுக்க வைக்கணும். அதுக்கு நீ ஹனிமூன் போனா மட்டும்தான் நடக்கும். டேய் மூஞ்ச பேக்குவேன். உங்க பாரு அவளுக்கு எனக்கு மாதிரி ரிலேஷன்ஷிப் என்ன உனக்கு நல்லாவே தெரியும். தெரியும் ரொம்ப பண்ணாதடா. என்ன நீ வாழ்றியோ வாழலையோ ஒரு வாரம் அவங்கள கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணு. அவ்வளவுதான். உன்னால முடிஞ்சா வாந்தி எடுக்கவே. ஓகே சரி சரி கோவப்படாத. ஐயோப்பா இங்கதான் இருக்காடா. ஐயோ எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுவும் கரெக்டான நேரத்துல ஆப்பு வச்ச மாதிரில எல்லாம் நடக்குது. சரி ஓகே பேசி பார்க்கலாம். குட்டியா உட்காரலாமா? உட்காரு. ஏதாவது பேசணுமா? ஆமா ஆனா நீ நீ எனக்கு தப்பா நினைச்சிருக்கணும் பயமா இருக்கு. என்ன பேசணும் சொல்லு. நீ தப்பா நினைக்க மாட்டேன்னா சொல்லு, நான் பேசுறேன். முதல்ல மூடிட்டு சொல்லுடா. எப்ப பார்த்தாலும் ஹிண்ட் வச்சு ஆரம்பிப்பான். சொல்லு மூடிட்டு. அது ஒண்ணும் இல்ல. அப்பதான்
நம்ம ஹனிமூன் பற்றி பேசினாங்கல்ல, எனக்கு ஒன்றும் அதில் விருப்பம் இல்லை, அதில் உனக்கும் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்ம ஊட்டி போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். வாட்? தப்பாக நினைக்கக்கூடாது, ஓகே? நான் தான் நேற்றே சொன்னேன்ல, ஆஃபீஸ் என்னோட ஒரு சாம்ராஜ்யம். அதுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி, ஓகே. அதுக்கும் ஊட்டி போகிறதுக்கு என்ன சம்மந்தம்? அது ஒன்றும் இல்லை, ஒரு 1,00,00,000 டெண்டர் ஒன்று ஃபைலாக இருக்குது. அது கோட்டிங் வருது. ஸோ ஒரு 4-5 நாள் தொடர்ந்து மீட்டிங் இருக்கும். அது ஊட்டியில் தான் நடக்குது. 2 பேர் அதிகமான காசு போட்டு கோட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம கம்பெனியும் ஒன்றா இருக்குது. ஸோ நமக்கும் இன்னொருத்தருக்கும், அது யாருன்னு தெரில, அவன் பேர் ஏதோ சதாசிவன் மட்டும் கேள்விப்பட்டேன். பட் ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியாது. அது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இவங்களோட ஆசைப்படி ஊட்டி போன மாதிரி இருக்கும். நம்ம ஐ மீன் என்னோட வேலையை முடிச்ச மாதிரி இருக்கும். போகலாமா? உனக்கு விருப்பம்னா ஓகே, இல்லைன்னா நான் மட்டும் போயிட்டு வரேன். நான் எதுக்கு சொன்னேன்னா, இதில் செல்ஃபிஷ் இருக்கு, ஆனால் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு ஆள் வேணும். ஸோ அது ஏன் நீயா இருக்கக்கூடாதுன்னு. வேலைக்காரியா இருன்னு வந்து சொல்லாமல் சொல்கிறேன், அப்படித்தானே? ஏய், தப்பாக புரிஞ்சுக்காத. சொன்னால் சொல்லணும், அதான் உண்மை. இப்போ என்ன, ஆஃபீஸ் விஷயமாக போகணும், அவ்வளோதான். இவங்களை பொறுத்தளவில் ஹனிமூன் போன மாதிரி இருக்கும், நம்ம ஆஃபீஸ் விஷயத்துக்கு போன மாதிரி இருக்கும். 1,00,00,000 உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கா? அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை. நான் விஜயன்கிட்ட பேசிடுவேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் பெரிய ஃபேமிலியில். சரி, ஓகே. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதானத்தை இழந்துட்டு ஒரு விஷயத்தை செய்யும் போது கண்டிப்பாக அந்த விஷயம் தோல்வியில் தான் போய் முடியும். இதை உங்ககிட்ட இன்டைரக்டாக பல தடவை சொல்லியிருக்கேன். பட் இன்னைக்கு டைரெக்டாக சொல்கிறேன்னா, நீ எடுத்திருக்க விஷயம் அப்படி, அதனால். தேங்க்ஸ். எதுக்கு? சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஓ, ஓகே. நாளைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். நாளைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வந்து நைட்டு தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஓகே தானே? உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கிளம்பலாம். ஒன்றும் இல்லை, நான் அப்படி கேட்குறேன்னு தப்பாக நினைக்கிறேன். இந்த ட்ராவல் டைம்லலாம் லேடிஸ்க்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் வர முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போது நீ பீரியட்ஸ் ஆகி 4 days ஆகுதுன்னு நினைக்கிறேன். 4 days 3 days எனக்கு தெரியல. அன்றைக்கி பேடு பாத்ரூமில் வச்சுருக்கும் போது பார்த்தேன். இப்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, போகலாம்ல? என்ன பதிலவே காணோம்? காரில் தானே போகிறோம். இல்லை, காரில் இல்லை, ட்ரெயினில் போகலான்னு. சென்னை டு ஊட்டி ட்ரெயின்லையா? ஓகே. இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? 3 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் இல்லைல்ல? ப்ராப்ளம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பாக வரேன், போகலாம். தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். விழிகள் ஒரு வானவில், இமைகள் தொட்டு பேசுதே. இது என் புது வானிலை, மழை வெயில் தரும். உன்னிடம் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன், என் தாய்முகம் அன்பே. இப்போ நம்மளை பார்த்து சிரிச்சான் தானே? இப்போ இவன் நம்மளை பார்த்து சிரிச்சா தானே? அப்போ இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை அவனை நான் லவ் பண்ணுறேன்னா? ஒருவேளை அவன் என்ன லவ் பண்றா? ஜி அப்படிலாம் இருக்கு. நம்ம தேவையில்லாம மனசுக்குள்ள ஆசையை வளர்க்குறோம். நம்ம எப்படி அவனை லவ் பண்ணுவோம்? அவனை லவ் பண்ணக்கூடாது. ஆனால் கேர் பண்ணுறான்ல. இப்படி பீரியட்ஸ்ன்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட அவளுக்கு கேட்கணும்னையும் ஆமான்னு சொல்லிட்டா. அப்போ அவன் என்ன புருஷனை ஏற்றுக்கிட்டாளா? ஆனால் இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காக இருந்தது. முதல் முதலா மயங்குகிறேன், கண்ணாடி போல தோன்றினாய், என் முன்பு என்னை காட்டினாய், கனா எங்கும்